இன்றைக்கு துலாம் ராசியோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன். இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். MD ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம். நான் உங்கள் ஜோதிட சிரோன்மணி மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கு ஜோதிட தலைப்பில் துலாம் ராசியை பற்றி பார்ப்போம். துலாம் ராசி அப்படின்னாலே தனி சிறப்பு நிறையா இருக்குங்க. நீதி, நேர்மை, நியாயம், நியாயவான், நீதிவான், தர்மவான் துலாம் ராசிக்காரங்க. ராசிக்காரங்க எப்போதுமே நடுநிலையில் நிற்கக்கூடியவங்க. எதுலேயுமே நீதி, நியாயம், நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க. எதையும் ஒரு வியாபார நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க. இவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அதை வியாபார நோக்கத்தோடு செய்யக்கூடியவங்க. இவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இவர்களுக்கு எப்போதுமே வியாபார நோக்கத்துடன் தான் செயல்படுவாங்க. எந்த விஷயத்திலும் எல்லா விஷயத்திலையும் ஒரு வியாபார நோக்கம் இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க கிட்ட ஒரு பொருள் யாராலையுமே விற்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக இவங்க அதை சேல் பண்ணிடுவாங்க, விற்றுருவாங்க. இந்த அளவுக்கு வியாபார நுணுக்கம் தெரிஞ்சவங்க. உடுத்தக்கூடிய ஆடைகளை கூட நல்ல சுத்தமான ஆடைகள், தெளிவான ஆடைகள், அடுத்தவங்களை கவரக்கூடிய ஆடைகள், அந்த மாதிரி தான் உடுத்துவாங்க. அதுக்கு ஆடை உடுத்துறதில் மிக கவனமாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஆடை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த ஒரு டீசென்சி அவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்கும். துலாம் ராசிக்காரங்க ஒருவரை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக கணிச்சிருவாங்க. இப்போ உங்கள் ஆப்போசிட்டில் துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்த உடனே அவர் கணிச்சிருவார். அதுக்கு தகுந்தாற் போல் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. இதுக்கு கணிக்கிற திறமை மட்டும் இல்லைங்க, கூர்ந்து நோக்கும் பார்வை உடையவர். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிப்பார், கூர்ந்து நோக்குவார். அதை முழுசாக அலசி ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்குள்ளே ஒரு நம்பகத்தன்மையான ஒரு எண்ணத்தை உருவாக்கணுன்ட்டு அதை ரொம்ப நல்லா எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆளுங்க. இவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அதை துல்லியமாக தெளிவாக செய்வாங்க. இவங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தோம் அப்படின்னா யார்கிட்ட என்ன மாதிரி பேசி எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த தலைமை பதவி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்ம வேலையை சுலபமாக்கிடுவாங்க. அந்தளவுக்கு புத்திசாலிங்க. துலாம் ராசிக்காரங்கிட்ட பிரச்சனைன்னு போய் நின்னால் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு, கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஆளுங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. மற்றவர்களோடு சேர்ந்து சரிசமமாக இணைந்து வாழும் தன்மையுடையவர்கள். நீ மேலே நான் கீழே அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அவங்க மற்றவங்ககிட்ட பேசுகிறதுலையும் சரி, பழகிறதுலையும் சரி, எல்லாரையும் சமமாக தான் மதிப்பாங்க, சமமாக தான் பேசுவாங்க. ஆணானாலும் பெண்ணானாலும் உயர்ந்தவரானாலும் தாழ்ந்தவரானாலும் இவங்க சமமாக தான் மதிப்பாங்க, சமமாக தான் பேசுவாங்க. சமயங்களில் இவங்க கூட அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எதிர்பாலின ஈர்ப்பு கொண்டவங்க. தன்னை அழகுபடுத்திக்கிறதையும் இளமையாக வச்சுக்கிறதையும் அதில் சரியாக அவங்க கவனிச்சிக்குவாங்க. தன் உடல் மீது ரொம்ப அக்கறை கொண்டவங்க. உடல் விஷயத்திலையும் மன விஷயத்திலையும் ரொம்ப அக்கறை கொண்டவங்க இவங்க. இவங்களுக்கு தொழில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வக்கீல், ஜட்ஜு, இந்த மாதிரி அவங்க போகும்போது, இந்த மாதிரி தொழில் துலாம் ராசிக்காரங்க போகும்போது அந்த நீதி, நேர்மை, நியாயத்தை கடைபிடிப்பாங்க. துலாம் ராசினாலே நீதி, நேர்மை, நியாயம்தான். அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் செல்லுபடி ஆகாது. நீங்கள் கூட இருக்கிறவங்க பொய் பேசினாலும் கண்டுபிடிச்சிருவார், இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவார். அவ்வளோ துல்லியமானவர், தெளிவானவர், நல்ல நம்பிக்கையுடைய ஆள். துலாம் ராசிக்காரங்கிட்ட பழகி பாருங்கள், அவ்வளோ நம்பிக்கையோடு பழகுவாங்க. அந்த பழகினீங்கனாவே அவங்கள ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிரும். எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ராசினா அது துலாம் ராசி தான். துலாம் ராசியை பற்றி சிறப்புகளை பார்த்தோம். அடுத்தது கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோச்சாரத்தில் சனி பகவானானவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ரோக சனியாக அமர்ந்திருக்கார். ரோக சனியாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான கவனம் கொஞ்சம் தேவை. மற்றபடி வேறு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. வருகின்ற 2026 துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சுபிட்சமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கூரையை பிச்சுட்டு கொடுக்க போகுது தெய்வம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்கு
அமோகமான வரவேற்பிற்கு வருகின்ற 2026 நல்ல பலன்களை தரக்கூடியது. தெய்வ பக்தி தெய்வ மார்க்கத்தில் செல்கிறவங்களுக்கு இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன். ஜோதிட நிலையம் அமைஞ்சிருக்கிற இடம் சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. MD ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9629962896. உங்களோட ஜோதிட தேடல்களை, உங்களோட ஜோதிடத்தில் இருக்கிற டவுட்டை நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நேரடியாக வந்து உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து இங்கே காட்டி உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இருக்கிற பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியும் வேறொரு தலைப்பு, வேறொரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.